குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இன்று கொண்டு வந்தேன். குறிப்பாக கடலூர் மாவட்டம் என்எல்சி நிறுவனத்திற்காக நிலம் எடுப்பதற்காக வானராயபுரம், தென்குத்து, புதுநகர் உள்ளிட்ட 5000 மக்கள் தொடர்ச்சியாக அங்கு போராடி வருகிறார்கள். அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 3-1A நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவருடைய நிலங்கள் அவருடைய வாரிசுகளுக்கு பாகப்பிரிவினை செய்து தருவதற்கோ பட்டா மாற்றம் செய்வதற்கோ அனுமதி இல்லை அந்த மாவட்டத்தில். ஆதலால் அந்த நிலத்தின் உரிமையாளர்களுடைய பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு திருமணமாகி கணவன் மனைவி பிள்ளைகளோடு தனியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கான இழப்பீடோ அவர்களுக்கான வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையோ என்பதை குறித்து என்எல்சி அவர்களுக்கு தர மறுக்கிறது. இதற்காக அவர்கள் அந்த வானராயபுரம் ஊராட்சி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக ஒரு அமைதியான வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த பகுதி மக்கள் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் அரசுக்கு எதிராக சதி செய்ததாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்ற உடனே காவல்துறை அதிகாரிகள் அதற்கு முன்பாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி இதர தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் போய் அந்த போராட்டத்தை ஆதரித்து பேசுவதற்கு அனுமதித்த சட்ட ஒழுங்கு காவல்துறை நான் போவதற்கு முன்பாக அந்த பந்தலை பிரித்து அந்த மைக்கை பிடுங்கி அந்த பெண்களை மிக கேவலமாக அவர்களை நடத்தியிருக்கிறார்கள். அதை கண்டித்தேன். அதற்காக என் கட்சிக்காரர்கள் மீது 12 பேர் மீது உண்மைக்கு மாறான பொய்யான வழக்கை போட்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடன் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக கடந்த ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் மலைகிராமம் என்று சொல்லக்கூடிய மலையடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் 200 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிற மலையடிக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற முந்திரி காடுகளை, வாழை மரங்களை, இயற்கை விவசாய நிலங்களை திடீரென்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு அந்த விவசாய நிலங்களை அழித்து அங்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை வருவதாக ஒரு புரளி கிளம்பி மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அங்கு காவல்துறை பொதுமக்களை கையாண்ட விதம் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருந்தேன். இதுபோன்று நான் அந்த மாவட்டத்துடைய ஒரு எம்எல்ஏ, எனக்கும் தகவல் சொல்லாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் அவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அங்கு தொழிற்சாலைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பல்வேறு டேனெக்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் 150 ஏக்கர் பஞ்சம் நிலத்தை கையகப்படுத்தி ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறான். அதேமாதிரி வடலூர் நெய்சர் என்கிற ஒரு பீங்கான் தொழிற்சாலை கம்பெனியை மூடிவிட்டு ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறான். நீங்கள் வள்ளலாருக்கு நீங்கள் அங்கே சிறப்பு செய்யணும்னா அந்த இடத்த கையகப்படுத்தி அங்கே நீங்கள் செய்யலாம். அதை விட்டு வள்ளலார் பெருவழி என்று அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி அங்கே வள்ளலாருக்கு பெருவழி அமைக்கிறோன்ற சொல்வதில் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணுன்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தொழிற்சாலை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது. அதை மூடிட்டு ரியல் எஸ்டேட் செய்வதற்கு அல்ல. அதனால் அந்த ரியல் எஸ்டேட் நிலங்களை ரியல் எஸ்டேட் அனுமதிக்கக்கூடாது. அந்த நிலங்களை கைப்பற்றி நீங்கள் நான் கேட்குற வேளாண்மை கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ என் தொகுதியில் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். பஞ்சம் நிலங்களையோ தொழிற்சாலைக்கு பயன்பாட்டில் இருந்த நிலங்களையோ ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நேற்றுலாம் ஒரு தலைப்புச் செய்தி, வைகோவின் உதவியாளர் பிரசாந்த் கைது என்று. அது தவறான தகவல். இங்கே ஈழத்தமிழர்கள் அரசியல் ரீதியான சில லாபிகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்திற்கு அல்லது ஒன்றிய அரசினுடைய ஐபி, RAW போன்ற அழுத்தத்திற்கு அது நடந்திருப்பதாக நான் அறிகிறேன். அது குறித்து முதலமைச்சரிடம் விரிவாக நான் பேசினேன். இங்கே படகுல போர் நடக்கும்போது படகுல வந்தவங்க, அதேமாதிரி விமானத்தில் வந்தவங்க பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆகி இங்கே வாழ்கிறாங்க. அதுமாரி பல ஆயிரம் பேர் இங்கே வாழ்கிறாங்க. அவர்களை எல்லாம் கைது செய்தோன்னா நம்ம தமிழ்நாடு சிறையே பத்தாது. அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க. இதேமாதிரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்த போது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன். உடனே டிஜிபி ராமானுஜம் அவர்களை அழைத்து, ஞானசேகரன் தலைமைச் செயலாளர் அவர்களை அழைத்து, வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, ஆதலால் கீழ்பிரிவு அதிகாரிகளோ சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இதுபோன்று இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது, அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள். அதேமாதிரி சிறப்பு முகாமில் இருந்தவர்களை நான் கொடுத்த பட்டியலை பயன்படுத்தி அன்றைக்கு கியூ பிராஞ்சுக்கு ஐஜியாக பொறுப்பாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், அதேமாதிரி கியூ பிராஞ்ச் எஸ்பியாக இருந்த திரு அருளரசு போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகின்ற நாடுகளுக்கோ அல்லது தமிழீழத்திற்கோ அனுப்பி வைக்கப்பட்டது. அதே போன்று மாண்புமிகு தமிழக முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் செய்ய வேண்டும்.
பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறேன். இங்கு ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர்கள் 250 கிராம் இலங்கையிலிருந்து வெடிமருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான தவறான செய்தி. எந்த ஆதாரமும் அப்படி இல்லை, எந்த எஃப்ஐஆர்லையும் அப்படி இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.